ரஞ்சன் அந்த கால கதாநாயகன். 1940 முதல் 60களில் தமிழ் மற்றும் ஹிந்தி திரைப்படங்களில் புகழ்பெற்ற கதாநாயகனாக விளங்கினார். 1957இல் இவர் நடித்த முக்கிய தமிழ் திரைப்படம் நீலமலை திருடன் பாக்ஸ் ஆஃபீஸில் உச்சகட்ட வெற்றியை பெற்றது. குறிப்பாக சந்திரலேகா 1948 திரைப்படத்தில் வில்லனாக நடித்தாலும் நீலமலை திருடன் மூலம் தமிழில் கதாநாயகனாக மீண்டும் முத்திரை பதித்தார். இவருடைய இயற்பெயர் ராமநாராயண வெங்கடரமண சர்மா. பிறப்பு மார்ச் 2, 1918. திரைப்பயணம் 1951இல் ஹிந்தி திரையுலகிற்கு சென்று 1966 வரை நடித்தார். இவர் ஒரு நடிகர் மட்டுமில்லை, நாட்டிய கலைஞர், பாடகர், பத்திரிகையாளர் மற்றும் பல திறமைகள், இயக்குனர், தயாரிப்பாளர், இப்படி பன்முகத் திறமை கொண்டவர். எதற்கு இவரை பற்றி சொல்கிறோம் என்றால், எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி, ஜெய்சங்கர், முத்துராமன் இவர்களெல்லாம் அறிந்தது போல எத்தனை பேருக்கு ரஞ்சனை பற்றி தெரியும்? இவரிடம் எத்தனை திறமைகள் இருக்கிறது நீங்களே கேட்டு பாருங்கள். திரைவானில் அவ்வளவாக ஜொலிக்கவில்லை என்றாலும் திறமை இருப்பவர்களை பற்றி நாம் பேசித்தானே ஆக வேண்டும். திறமை இல்லாதவர்களை பற்றி குறை கூறவில்லை, ஆனால் திறமை இருப்பவர்கள் கண்டிப்பாக புகழடைய வேண்டும் அல்லவா? நீலமலை திருடன் படத்தில் சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா என்ற பாடலை அப்படியே குதிரையை அனாயாசமாக ஓட்டிக்கொண்டு பாடிக்கொண்டே வருவார். நாட்டியம் தெரியும், கர்நாடக சங்கீதம் தெரியும், மேற்கத்திய இசையை ஆராய்ச்சி செய்து சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்லிட் பட்டம் பெற்றார். கோட்டுவாத்தியம், வயலின் முதற்கொண்டு 10 இசைக்கருவிகளை வாசிக்க தெரிந்தவர். இந்திய மந்திரவாதிகள் சங்கத்தில் சேர்ந்து மந்திர வேலைகளையும் செய்து பலரின் பாராட்டுகளை பெற்றார். ஓவியக்கலையில் வல்லவர், ஒரு விமான ஓட்டி. மதராஸ் ஃப்ளையிங் கிளப்பில் இவர் ஒரு உறுப்பினர். நாட்டியம் என்ற பத்திரிகையை ரஞ்சன் நடத்தினார். சிறுகதைகள், கட்டுரைகள், நாடகங்கள் இவற்றை எல்லாம் எழுதுவதில் வல்லவர் ரஞ்சன். இந்த ரஞ்சனின் சகோதரர் வைத்தியநாதன் ஒரு அணு அறிவியல் மாணவர். பின்னர் இங்கிலாந்தில் மேற்கத்திய இசை பயின்றுவிட்டு சந்திரலேகா படத்துக்கு பின்னணி இசைக்கோர்ப்பு செய்திருந்தார் இவருடைய சகோதரர் வைத்தியநாதன். அமெரிக்காவில் நியூ ஜெர்சி பல்கலைக்கழகத்தில் வருகை தரு பேராசிரியராக பணியாற்றினார். கிட்டத்தட்ட 40 படங்களில் நடித்த அவர் தம் 65வது வயதில் 1983ஆம் ஆண்டில் நியூ ஜெர்சியில் காலமானார்.